நீலாங்கரை அப்படின்னு சென்னையில் சொல்கிறோம்ல, இது நீல கங்கரையர் பட்டினம்ங்கிறது தான் நீலாங்கரை பட்டினம் அப்படிங்கிறது பின்னால் மாறி போனது. சீவக சிந்தாமணியில் வரக்கூடிய அந்த பகலவருங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு அதுவும் பல்லவர்களும் ஒன்று, அவர்கள் பாரசீகத்தில் வந்தவர்கள் அப்படின்னு ஒரு யூகத்தை கிளப்பி விட்டு அவர்கள் தமிழர் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆரம்ப காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. எவ்தேய கணத்தை சேர்ந்தவர்கள் நாணயங்கள்லாம் கூட வெளியிட்டிருக்காங்க. இவங்க யார் தங்களுடைய முன்னோர்களாக யாரை சொல்லிக்கிறாங்கன்னா, மகாபாரதத்தை சேர்ந்த அர்ஜுனன் வழி வந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வரலாறுகளில் அவங்களுக்கு ஒரு புராணங்கள் எழுதுவாங்கள்ல, அதில் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆரிய படையை மதுரை பாண்டிய நாட்டுக்கு படையெடுத்து வரும்போது அவங்கள வெற்றி பெற்றதுனால தான் ஆரிய படை வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறோம். பல்லவர் காலத்தோட நீர்ப்பாசனத்தோட வளர்ச்சி, கலைகளோட வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற மன்னர்களை விட ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கிறது தான் உண்மை. உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். 1-to-1 ஹிஸ்டரி சார்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல்லவர்கள் தமிழர்களா அல்லது பாரசீக நாட்டிலேருந்து தமிழகத்துக்கு வந்தவர்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. பல்லவர்கள் அப்படின்னு சொன்னாலே சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கும். இன்னும் பல குறுநில மன்னர்கள், கடைச்சங்க வள்ளல்களை பற்றிய குறிப்புகள் இருந்தாலும் பல்லவர்களை பற்றிய பெரிய அளவுக்கு குறிப்புகள் இல்லை. அப்படிங்கிறதுனால அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, தமிழர்களும் அல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் சிலரால் திட்டமிட்டு பரப்பப்படுது. அதே சமயத்தில் அவர்கள் தமிழர்கள் தான், தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான், அவர்கள் தமிழ் குடிகள் தான் அப்படிங்கிறதுக்கான வலுவான ஆதாரங்களும் சில பேரால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. பல்லவர்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்கும்போது, பல்லவம் அப்படின்னா கொடி அப்படின்னு பேர். அந்த தொண்டை நாட்டை ஆண்டதுனால அவர்களுக்கு அது பல்லவம் கொடி சுற்றப்பட்டு அந்த குழந்தைங்க அது தலைமையில் ஆட்சி அமைஞ்சதுனால அதுக்கு பல்லவர் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறது நம்ம இலக்கியங்களில் சில ஆதாரங்கள் இருக்குது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கக்கூடிய சங்கப்புலவர் பொருணராற்றுப்படை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார். அது முழுக்க தொண்டைமான் இளந்திரையனுடைய புகழை பரப்பக்கூடிய ஒரு நூல். அதில் அவர் என்ன சொல்லப்பட்டிருப்பார்னா, சோழ நாட்டு அரசனுக்கும் நாக நாட்டைச் சேர்ந்த பீலிவலைக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த தொண்டையர் மரபை சேர்ந்த பல்லவர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் சேர்ந்த இலங்கையை சேர்ந்த ராஜநாயகம் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளரும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லவர்களுக்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே அல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, ஏன்னா பல்லவர்களுடைய வரலாறை பற்றி பார்க்கும்போது முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், அதுக்கப்புறம் பிற்கால பல்லவர்கள்ங்கிற 3 பிரிவு வரும். முற்கால பல்லவர்கள் காலத்தோட அவங்களுடைய கல்வெட்டுகள், இந்த பட்டயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிராகிருத மொழியில் இருக்கும். இடைக்கால பல்லவர்களுடைய கல்வெட்டுகள் அதெல்லாம் பார்க்கும்போது, இந்த பட்டயங்கள்லாம் பார்க்கும்போது அது சமஸ்கிருத மொழியில் இருக்கும். பிற்கால பல்லவர்களுடைய அந்த பட்டயங்கள், எழுத்து மொழிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இது எல்லாமே தமிழில் இருக்கும். அதனால் அவங்க தமிழர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதிடுவாங்க. உண்மையிலேயே அவர்கள் தமிழர்கள் தானா, தமிழர்கள் இல்லையா அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஆதாரங்கள் வைக்கிறாங்கல்ல, அதில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் அல்ல அப்படிங்கிறதுக்காக வைக்கிற ஆதாரங்கள் கிட்டத்தட்ட ஒரு கற்பனை அடிப்படையிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஏன் பல்லவர்கள் பாரசீக நாட்டிலேருந்து இங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க. பல்லவர்கள் தமிழர்கள் அல்ல, பாரசீக நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, சீவக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும். இந்த சீவக சிந்தாமணியில் பார்த்திங்கன்னா இந்த சீவகன் அப்படிங்கிற கதாநாயகன் பகலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈரான் தான் பாரசீகம், அந்த தேசத்து பெண்ணை அவன் மணந்துக்குவான். அதுக்கு அந்த பகலவம் அப்படின்னு வர்றதுனால பல்லவர்கள் பாரசீகத்திலேருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யூகமான கதையாக தான் சொல்லப்படுது தவிர அது ஆதாரமான கதைகளாகவோ ஆதாரமான வரலாற்று ஆதாரங்களோ முன்வைக்கப்படுறதில்ல. இதுக்கு தமிழறிஞர்கள் மத்தியில் நிறைய விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது, மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிங்கிறது அவர் தான் தமிழ் ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் தமிழ் ஆராய்ச்சியில் புராணங்களுக்கும் அதையும் வச்சு ஆதாரங்களாக எழுதினதை எல்லாத்தையும் புரட்டி போட்டவர். ஒன்றுத்தையும் ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே நிரூபித்தவருங்கிறதுனால தான் அவருக்கு தமிழ் ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டமே உண்டு. அவர் சொல்லும்போது ஒரு தகவலை சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீவக சிந்தாமணிங்கிற இலக்கியம் கிமு 6ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு கதையை வச்சு புராணமாக எழுதப்பட்டது. அதுவும் சீவக சிந்தாமணி அப்படின்னு பார்க்கும்போது ஜைன மத காவியமாக அது சொல்லப்படுது இல்லையா. அப்போ ஜைன மதத்துக்கு வரக்கூடிய அந்த சீவகன் அப்படிங்கிறவங்க
கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன், அதுவும் வந்து மகாவீரர் காலத்தில் வாழ்ந்தவன், அவனை பற்றிய ஒரு கற்பனை காவியம், இன்னும் சில கதைகள்லாம் சேர்த்து சொல்லப்பட்டது தான் வந்து இந்த சீவக சிந்தாமணியில் வரக்கூடிய அந்த பகலவ நாட்டு இளவரசியை மணந்து கொண்ட சீவகனுடைய கதை. ஆனால் பல்லவர்களுடைய ஆட்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டு. அப்போ கிமுவில் ஒரு 600 வருஷம், கிபியில் ஒரு 300 வருஷத்தை சேர்ந்திங்கன்னா இந்த 900 வருஷம் எங்கே இடைவெளி இருக்குது, அவர்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்திங்கனாலே அது வந்து எடுப்படாது. அதாவது சில வார்த்தைகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இது அதுவாக இருக்குமோ அது இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து யூகங்களை புலப்புவாங்க. அதாவது வந்து இந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்களே சில யூகங்களை வேணும்னே குழப்பி விடுறது கூட உண்டு இல்லை, அப்படி கிளப்பி விடுறது தான். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பங்களர் கங்கர் பல்வேல் கட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடும். இந்த பங்களர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்கர்கள் அப்படிங்கிறவங்க இங்கே குறுநில மன்னர்களாகவும் சேர சோழ பாண்டியர்களோட அந்த மன உறவு கொண்டவர்களாகவும் இந்த நிறைய பேர் வசிச்சிருக்காங்கல்ல, அவர்களில் வந்து ஒரு பிரிவு தான் வந்து கங்கரையர் அப்படிம்பாங்க. நம்ம நீலாங்கரை அப்படின்னு சென்னையில் சொல்கிறோம்ல, இது நீல கங்கரையர் பட்டினம்ங்கிறது தான் நீலாங்கரை பட்டினம் அப்படிங்கிறது பின்னால் மாறி போனது. கடற்போரில் அவங்க சிறந்தவர்களுங்கிறதுனால அவங்களுக்கு நீல கங்கரையர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. பங்களர் அப்படிங்கிறது அவங்களோட பேர் தான். வந்தவாசி பக்கத்தில் அந்த சேத்துப்பட்டுங்கிற ஊருக்கு பகுதிக்கு வந்து பங்கள நாடு அப்படின்னு பேர். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டேன்னா, தமிழில் மிகச்சிறந்த அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ் வையாபுரி பிள்ளை போன்றவர்கள், நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பங்களர் அப்படிங்கிற நாடு வந்து வங்காளதேசத்தை குறிக்கும் அப்படிலாம் எழுதியிருக்காங்க பல இடங்களில். இதையெல்லாம் பார்த்திங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி வந்து ரொம்ப அருமையாக சுட்டி காட்டி ஒரு வார்த்தையை மட்டுமே வச்சு இது அப்படி இருக்கலாம், அது இப்படி இருக்கலாம், இப்படி தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா வரலாறுகள் வந்து பல இடங்களில் தவறாக போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுபோல தான் சீவக சிந்தாமணியில் வரக்கூடிய அந்த பகலவருங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு அதுவும் பல்லவர்களும் ஒன்று, அவர்கள் வந்து பாரசீகத்தில் வந்தவர்கள் அப்படின்னு ஒரு யூகத்தை கிளப்பி விட்டு அவர்கள் தமிழர் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆரம்ப காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. அதை ஒரு கட்டமாக தான் அதை பார்க்குறோம். இதை தொடங்கி வச்சவர் வந்து ஹீராஸ் பாதிரியார் அப்படிங்கிறவர் தான். அவர்கள் வந்து பகலவர் அப்படிங்கிற பாரசீக நாட்டிலேருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தை கிளப்புறாரு. பின்னாடி அவரே மறுத்து கூட சில இடங்களில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பல்லவர் வரலாறு எழுதக்கூடிய ராசமாணிக்கனாரும் பல இடங்களில் குழம்பி போய் அவர்கள் வந்து வடவர்களாக இருந்தாலும் படவர்களாக இருந்தாலும் அப்படின்னு தான் எழுதுகிறார் தவிர வடவர்கள்னால் அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்க தோற்றம் எங்கேங்கிறத அவர் எழுதவே இல்லை. இதுவும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயத்தில் ராசமாணிக்கனார் எழுதக்கூடிய அந்த பல்லவர் வரலாற்றுக்கு அணிந்துரை எழுதியிருக்கக்கூடிய அந்த சிஎம் ராமச்சந்திர செட்டியார் அப்படிங்கிறவர் இதை தெளிவாக குறிப்பிட்டிருப்பார். என்ன குறிப்பிட்டிருப்பார்னா, அவர் ஒரு சாதாரண அறிஞர்லாம் கிடையாது. அவரும் கொங்கு தேச ராஜாக்கள் போன்ற பல இலக்கிய ரொம்ப அற்புதமான வரலாற்றுகளை தொகுத்தவர். இந்து அறநிலையத்துறையில் வந்து இயக்குனரெல்லாம் பணியாற்றியவர், வழக்கறிஞர். அவருடைய ஆராய்ச்சியில் என்ன சொல்வார்கள்னா, பல்லவர் அப்படிங்கிற அந்த பல்லவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அவளுடைய பெட்ட பெயர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா போது போத்தரையன் அப்படின்னு வரும்போது இந்த போது அப்படிங்கிறது வந்து இலங்கையில் யாழ்ப்பாண தீவு வந்து பார்த்திங்கன்னா இந்த முளைப்பாலிகை மாதிரி அந்த போது மாதிரி இருந்ததுனால அந்த போத்தரையன் அப்படிங்கிற பேர் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது யாழ்ப்பாணத்துக்கு தான் மணிநாகமும் மணிப்பல்லமும் அப்படிங்கிற பேர்லாம் உண்டு. அதாவது வந்து அந்த மணிநாகமும் அப்படின்னு வருது இல்லை, நாகர்களும் இயக்கர்களும் வந்து தமிழகத்தோட தொன்மையான குடிகள், இலங்கை தமிழர்களுக்கும் இலங்கையோட தொன்மையான குடிகளும் அவர்கள் தான். இந்த பல்லவர்கள் வந்து நாகர் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கும் சோழர்களுக்கும் பிறக்கும்போது தான் இந்த பல்லவர் வம்சம் உருவாகுது. இலங்கையை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ராஜநாயகன் இந்த விஷயத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. அதனால தான் பல்லவர்கள் எல்லாமே தன்னுடைய நாகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூது பல்லவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அவங்க கல்வெட்டில் அடிக்கடி குறிச்சிருப்பாங்க. இந்த சூது அப்படிங்கிறது பாம்புங்கிறத குறிக்கும். அது மாதிரி பாம்பு கொடி உடையோன் அப்படிங்கிற பாட்டில் கூட திருமங்கை ஆழ்வார் பல்லவர்களை பற்றி பாடியிருப்பார். இது எல்லாத்தையும் உதாரணமாக காட்டி தான் பல்லவர்கள் வந்து தமிழர்கள் தான் அப்படின்னு பல பேர் வாதாடுறாங்க. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆயுத ஜீவி சத்திரியர்களாக இருப்பார்கள். ஆரியப்படை கொண்ட நெடுஞ்செழியன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. ஆரியப்படை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வட இந்தியாவை சேர்ந்த ஒரு போர்க்குழு. அது அவங்க எப்படின்னா அவர்களுக்கு தலைவர்கள்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த புத்தர்கள் காலத்தில் நீங்கள் படிக்கும்போது அது ஒரு கணம்னா எவ்தேய கணம் அப்படின்னு பேர். அது ஒரு குழு. அவங்களுக்கு வந்து யார் யார் தலைவர் யார் யாருங்கிறத வந்து அப்பப்போ அவங்களுக்குள்ளே தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணிப்பாங்க. அப்போ நிரந்தரமாக அரச வம்சம்ங்கிறது கிடையாது. அந்த குழுவை சேர்ந்த யாரோ ஒருவர் எப்போது வந்து அதுக்கு வந்து தலைவராக இருந்துக்கிட்டே வருவாங்க. அந்த தலைவர் பதவிங்கிறது மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். அந்த எவ்தேய கணத்தை சேர்ந்தவர்கள் வந்து நாணயங்கள்லாம் கூட வெளியிட்டிருக்காங்க. இவங்க யார் தங்களுடைய முன்னோர்களாக யாரை சொல்லிக்கிறாங்கன்னா, மகாபாரதத்தை சேர்ந்த அர்ஜுனன் வழி வந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வரலாறுகளில் அவங்கவுங்களுக்கு ஒரு புராணங்கள் எழுதுவாங்கள்ல, அதில் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து முழுக்க முழுக்க போர் தொழிலை கொண்டவர்கள். அவங்களுக்கு பேர் தான் வந்து ஆரியப்படை அப்படின்னு பேர். இந்த ஆரியப்படையை வந்து மதுரை பாண்டிய நாட்டுக்கு படையெடுத்து வரும்போது அவங்கள வெற்றி பெற்றதுனால தான் ஆரியப்படை வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி
திருமுடிக்காரி, முள்ளூர் மலை, கோவலூர் மலையை வந்து ஆட்சி செய்திருக்கக்கூடிய வள்ளல் திருமுடிக்காரியை வந்து ஒரு தடவை படையெடுத்துட்டு வராங்க. அதனால் அந்த ஆரிய படையும் அந்த மன்னர்கள் வந்து முறியடிக்கிறாங்க. அதே போல் சோழ நாட்டில் வல்லம் பகுதியவும் வந்து ஆரிய படைகள் படையெடுத்து வரும்போது அவர்களையும் வந்து வெற்றி கொண்டிருக்காங்க. இந்த கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தோட வரலாற்று குறிப்புகளில் நிறையா இருக்குது. இந்த பல்லவர்கள் ஆரிய படையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்தை கிளப்புறாரு ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர். இதை பார்த்துட்டு வெறுத்து போய் அவர்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத நிரூபித்த பிறகு அதையும் விட்டுடுறாங்க. இந்த பல்லவர்கள் எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லவர்களுடைய அந்த 3 கல்வெட்டு நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னோம்ல, முற்கால பல்லவருடைய கல்வெட்டு வந்து பிராகிருதத்தில் இருக்குது அப்படிங்கும்போது, ஏன் பிராகிருதத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும். நாகநாட்டு பெண்மணிக்கும் சோழனுக்கு பிறந்தவன் தான் பல்லவர் அப்படிங்கிறோம். அவர்கள் வந்து சோழ நாட்டு வம்சத்தில் அவங்களுக்கு ஆட்சியை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிறது ஒரு பிரச்சனை வரும்போது, அலையால் உந்தப்பட்டு இங்கே வந்து சேர்ந்த குழந்தை கொடி சுற்றி பிறக்கிறதுனால அவர்களுக்கு வந்து அந்த ஒரு காலத்தில் என்ன பண்ணுறாங்க, தொண்டை நாட்டு பகுதியை ஆட்சி கொடுக்கறதுனால அவர்களுக்கு தொண்டைமான்கள் அப்படிங்கிற ஒரு பேர், கொடிக்கு பல்லவம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததுனால பல்லவர்கள் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஆரம்ப காலத்தில் சோழர்களுக்கு ஒரு கட்டத்தில் இருந்தாலும் பிற்காலங்களில் இவர்களுக்கு எதிராகவே சோழர்கள் சில பிரச்சனைகள் போர்கள் நடக்கும்போது அவர்கள் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போய் என்ன பண்ணுறாங்க, அப்போ சாதவாகன பேரரசு, சதகர்ணிகான்னு சொல்லுவோம், நம்ம தமிழில் நூற்றுவ கண்ணர் அப்படின்னு சொல்லுவோம், சாதவாகன பேரரசுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்களாகவும் படை வீரர்களாகவும் படை தளபதிகளாகவும் இந்த பல்லவர்கள் போய் சேர்ந்துடுறாங்க. அதனால் அப்பப்போ அவங்கவுங்க ஆட்சி செய்த சின்ன சின்ன பகுதிகளுக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சாதவாகன பேரரசு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் பிராகிருத மொழியும் இன்னொரு பக்கத்தில் தமிழ் மொழியிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதனால ஆரம்பகால பல்லவர்கள், முற்கால பல்லவர்கள் நம்ம சொல்கிறோம்ல, அவர்களுடைய கல்வெட்டுகளும் பிராகிருத மொழியில் இருக்கிறதுக்கு அடுத்தது காரணம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் ஆதிக்கம், அதாவது வந்து அவர்களோட ஆதிக்கம் வடமொழி ஆதிக்கம் செலுத்திய போது இடைக்கால பல்லவர்கள் வந்து பெரிய அளவுக்கு ஆட்சி செய்து அச்சீவ்மெண்ட் பண்ணதை விட அவருடைய காலம் முழுவதுமே போர்க்களத்திலே கழிஞ்சதுனால அவர்களுடைய வெற்றி தோல்விகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வடமொழியால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதற்கு பிறகு கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு களப்பிரர்கள் வந்து சேரர், சோழர், பாண்டியர்கள் எல்லாத்தையும் கைப்பற்றும் போது அவர்களை வந்து முதல்ல பாண்டியர்களும் சேரர்களும் வெற்றி பெற்று அவங்க நாட்டை திருப்பி எடுத்துக்கிறாங்க. ஆனால் சோழ நாட்டுக்கு மட்டும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வலிமை இல்லாததுனால சோழர்கள் வந்து களப்பிரர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஏற்கனவே தொண்டை நாட்டை இழந்த பல்லவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படையெடுத்து வந்து களப்பிரர்களை வெற்றி பெற்று அவங்க வந்து காஞ்சிபுரத்தை ஆட்சி வரும்போது திரும்ப சோழ மண்டலத்தையும் அவங்க கைப்பற்றிக்கிறாங்க. இதுதான் வந்து பல்லவர்களுடைய வரலாறு. அதனால் பல்லவர்களை வந்து தமிழர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலும் சரியில்லைங்கிறது அவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய கூற்றாக இருக்குது. அடுத்ததாக முக்கியமாக இன்னொரு ஆதாரத்தை பார்க்கும்போது இதே தமிழ் ஆராய்ச்சி பேரறிஞர் வந்து பல்லவர்களை பற்றி எழுதும்போது அவர் ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு. பல்லவ மன்னர்கள்லேயே தோல்வி காணாத மாவீரன் அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டவன் வந்து நரசிம்ம பல்லவன். இந்த நரசிம்ம பல்லவனுக்கு தான் வாதாபி கொண்டான் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. இந்த வாதாபி கொண்டான் இந்த போரில் வந்து 2ஆம் புலிகேசியவன் தோற்கடித்து கடைசியாக கொண்டுட்டு வாதாபி நகரத்தையும் தீக்கிரையாக்கிறான். அந்த போர்களில் பங்கேற்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையை சேர்ந்தவன், ஆட்சி உரிமையை வேண்டி பல்லவ மன்னனுடைய ஆதரவை தேடி தங்கியிருக்கக்கூடிய மானவர்மன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொடும்பாலூர் மன்னர்கள் இருக்காங்கள்ல, அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவங்க 3 பேரும் தான் இந்த போருக்கு படையெடுத்து போகிறாங்க. அவர்களுடைய மூவர் கோயில் கல்வெட்டிலையும் அந்த நாட்டை சேர்ந்த மன்னர், கொடும்பாலூர் மன்னர் வந்து இளம் வயதில் அவர்கள் வந்து நாகங்களுடன் தன்னுடைய வாழ்நாளை கழித்தார் அப்படின்னு அந்த இதில் குறிச்சிருக்காங்க. அப்போ ஒரு இளவரசன் தன்னுடைய வாழ்நாளை இளமை காலங்களில் எப்படி நாகங்களோட வந்து அவன் கழிச்சிருப்பான் அப்படின்னு பார்க்கும்போது நாகங்கள் அல்ல, பல்லவர்களுக்கு நாகர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறதுனால பல்லவர்களுக்கும் கொடும்பாலூர் வேளிர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு இருந்ததுனாலையும் அந்த கல்வெட்டில் அப்படி எழுதியிருக்கப்பட்டிருக்குது. அதனால் மூவர் கோயில் கல்வெட்டை சாட்சியை சொல்லி தமிழ் ஆராய்ச்சி பேரறிஞர் அவர் மயிலை சீனி வெங்கடசாமி இந்த கருத்தை சொல்கிறாரு. எப்படி பார்த்தாலும் பல்லவர்கள் காலத்தில் வந்து அவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டு, நம்ம வந்து சைவ இலக்கியங்கள், வைணவ இலக்கியங்கள் இது எல்லாமே தழைத்தோங்கின காலம் இல்லையா, அந்த சைவமும் வைணவமும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தழைத்தோங்கிய காலத்துக்கு வந்து அடித்தளமிட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் தான். பல்வேறு கோயில்கள், அதாவது சுதை கோயில்களாக இருந்தது வந்து கற்றளிகளாக மாற்றி அப்புறம் குடவரை கோயில்கள் எல்லாம் நிறைய உருவாக்கி இன்னை வரைக்கும் நம்ம மாமல்லபுரத்தை எவ்வளோ சிறப்புமிக்க ஒரு கோயிலாக பேசிகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் உருவாக்கினவங்கெல்லாம் பல்லவர்கள் தான்.
அவர்கள் பல்லவர்கள் தமிழர்கள் அல்ல அப்படின்னா அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஆதாரத்தை சொல்லணும்ல, அதையும் சொல்கிறதில்ல. அதனால் பல்லவர்கள் தமிழர்கள் தான், தமிழர்களுக்கு தொண்டு செய்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆதாரங்கள் எல்லாம் தமிழ் ஆராய்ச்சி பேரறிஞர்களும் தமிழறிஞர்களுமே நிறைய கொடுத்துருக்காங்க. பல்லவர்கள் தமிழர் அல்ல அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே யூகங்களோட அடிப்படையில் இருக்கிறதுனால அதை பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக பல்லவர்கள் தமிழர்கள் தான். அவர்கள் பாரசீகத்திலேருந்து வந்திருக்காங்களா என்ன அப்படிங்கிறதுக்கு அடுத்தது யாராவது ஆதாரங்கள் கொடுத்தா தான் உண்டு. இலக்கியத்தில் சில வார்த்தைகளை வச்சுமே பார்க்குறது வந்து அந்த அளவுக்கு சரியில்லை. பல்லவர் காலத்தோட நீர்ப்பாசனத்தோட வளர்ச்சி, கலைகளோட வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற மன்னர்களை விட ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கிறது தான் உண்மை. ஆகவே பல்லவர்கள் பாரசீகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான உண்மை. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.